ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்னைக்கு சாட்டர்டே காலையில் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்பயுமே ஸ்கூல் மண்டே டு ஃப்ரைடே எந்திரிக்கிறது வந்து எப்படி அப்படின்னா கொஞ்சம் அப்படியே லேசியாக இருக்கும். ஐயோ கிளம்பணும் சீக்கிரம். நைட்டு தூங்கும் போதே நமக்கு எந்த ஒரு நினப்புனா காலையில் எந்திரிக்கணும், அந்த மாதிரி நினப்பு வந்து நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில் 6 மணி 5:30க்கு மேலே நமக்கு எப்படி தோணும்னா, ஐயோ எந்திரிக்கணுமே, ஸ்கூலுக்கு போகணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃப்ரைடே ஈவினிங் ஆணுச்சுன்னா அந்த மனசில் அப்படி ஒரு ஆனந்தம். அது எதுக்கு அந்த ஆனந்தம் தான் தெரியல. நாளைக்கு லேட்டாக எந்திரிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நைட்டு தூங்க போவோம். ஆனால் சனிக்கிழமை காலையில் 5:30க்கெல்லாம் முழிப்பு வந்துடும். என்னடா இது, ஸ்கூலுக்கு போகிற நாளில் வேலைக்கு போகிற நாளில் தூக்கம் வருது, லீவ் நாளில் சீக்கிரம் முழிப்பு வருது, இது என்ன டிசைன்னு நமக்கே புரியலையே அப்படின்னு தான் நமக்கு தோணும். அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கும் 5:30க்கே முழிப்பு வந்துருச்சு. அப்படியே 6 மணி வரைக்கும் பெட்டை விட்டு எந்திரிக்காமல் இருந்துட்டு, அதுக்கப்புறம் எந்திரிச்சும் இந்த 1/2 மணி நேரம் சோஃபாவில் உட்காந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதுதான் நம்மளுடைய இன்னைக்கான வேலை அப்படின்னே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காஃபி போடலாமா வேணாமான்னு ஒரு யோசனை. காஃபி வருமா வராதான்னு மற்றவங்களுக்கு ஒரு யோசனை. அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு போய் ஒரு 7:15 7:30க்கு மேலே காஃபியை போடுறது. காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துக்கிறது. எந்த வேலையும் செய்யறதில்ல. அந்த மாதிரி தான் இன்னைக்கு எனக்கு போணுச்சு. எனக்கே என்னை பார்த்து, என்னடா இது டெய்லி வந்து அந்த 6 to 8 பரபரப்பான காலை வேலை அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஓடும். அவசர அவசரமாக வேலை செஞ்சுட்டு அவசர அவசரமாக ரெடியாகி பையன் ஸ்கூலுக்கு போவான். அப்படியே ஓடணும். அவனுக்கெல்லாம் என் பையனுக்கு 7:30க்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி நம்ம கொடுத்தோமா தான் அவன் ஸ்கூலுக்கு போக முடியும். இப்போ அவனுக்கும் எக்ஸாம் நடக்குதா, அதனால் ரொம்ப ஜாலியாக போச்சு நமக்கு. ரிலாக்ஸ்டாக எந்திரிச்சு அவனும் வந்து 8:30க்கு டியூஷன் போகிறேன்னு சொன்னவன் மதியானம் டியூஷன் போகிறேன்னு சொல்லியாச்சு. அதனால் ரிலாக்ஸ்டாக 9 மணிக்கு தான் நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சட்னி, தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னியில் இன்றைக்கி நான் வந்து என்ன சேர்த்தேன் அப்படின்னா, நிலக்கடலை, தேங்காய், பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி சேர்த்தலை, பூண்டு, அப்புறம் பெரிய வெங்காயம். ஒரு அரை பெரிய வெங்காயம் குட்டியாக அரிஞ்சு போட்டு சேர்த்து உப்பு போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி தாளிச்சிடலாம். இந்த ரெட் கலர் சட்னி வந்து எங்கள் அத்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அந்த சட்னி நேற்று நைட் சாப்பிட்டோமா, மீதி கொஞ்சம் இருந்துச்சு, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது நல்லா புளி போட்டு சூப்பராக இருந்துச்சு. அதை வேஸ்ட் பண்ண மனசே வரல. அதனால் அந்த பீட்ரூட் சட்னியை எடுத்து அதையும் ஒரு தாளிப்பு கொடுத்து வச்சாச்சு. பொடி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னோட சின்ன பையன் மட்டும் பொடி சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் சட்னி, சின்ன சின்ன வயசுலலாம் வந்து ரெட் கலர் சட்னி, ஒயிட் கலர் சட்னி, ஆரஞ்சு கலர் சட்னி இப்படி சொல்லி அவனுக்கு பழக்கம். இப்போ வந்து இந்த தக்காளி சட்னி கூட அவனுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஒயிட் கலரில் இருக்கணும். அந்த தேங்காய் சட்னி மட்டும்தான் அவனுக்கு பிடிக்கும். சாம்பார் பிடிக்கும். சாம்பார், இட்லி, தோசை எல்லாம் சாம்பார் வச்சு கொடுத்தோமா அவன் சாப்பிட்டுக்குவான். அதனால் அவனுக்காகவே ஒயிட் கலர் சட்னி. ஆனால் எனக்கு இந்த தேங்காய் போட்ட சட்னி வந்து சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் இப்போலாம் வந்து சாப்பிட பழகிட்டேன். ஏன்னா அப்புறம் எனக்காக ஒன்று செய்யணும்ல, எதுக்குப்பா இந்த வேலை, வெள்ளை சட்னியே நானும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்தாச்சு இப்போலாம். இன்னைக்கு வந்து ஒயிட் கலர் சட்னி, ரெட் கலர் சட்னி அண்ட் பொடி இதை வச்சு காலையில் தோசை சாப்பிட்டோம். எப்பயுமே வந்து இந்த மாதிரி சமையல் செய்யும் போதே பக்கத்தில் சிந்தினது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி தொடச்சி விட்டுருவேன். தொடச்சி விட்டுட்டோமா அடுத்துக்கு ரொம்ப அந்த இடத்துல வந்து மெஸ்ஸியாக இல்லாமல் அழுக்காக இல்லாமல் கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ தொடச்சி விட்டுட்டு தோசைக்கல்லை வச்சுட்டு, தோசைக்கல்லை வந்து நம்ம அடிக்கடி தண்ணி போட்டு கழுவக்கூடாது. அப்படி கழுவுனோம் அப்படின்னா தோசை ஊற்றும் போது ரொம்ப நமக்கு வராது. அதனால் எப்பயுமே என்ன பண்ணுவோம், அது எண்ணெய் தேய்ச்சி தான் நம்ம வச்சுருக்கணும், தோசைக்கல் எல்லாமே. அதனால் ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் தோசை ஊற்றினேன். இன்றைக்கி தோசையே நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு, கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. என் பையனுக்கு நல்லா மொறு மொறுன்னு தோசை வரணும், அதுதான் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லா மொறு மொறு தோசையில் அவனுக்கு வந்து இந்த
ஒயிட் கலர் சட்னி, ரெட் சட்னி, பொடி எல்லாம் வச்சேன். அந்த ரெட் சட்னியும், பொடியும் அத அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு, அந்த தேங்காய் சட்னியில மட்டும் அவன் சாப்பிட்டுட்டு பிளேட்ட வச்சான். அப்பதான் தெரியுது எதுக்கு இத்தன வேலை நமக்கு அப்படின்னு. இருந்தாலும் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்றத கரெக்ட்டா ப்ரெசென்ட் பண்ணணும். அ ஆப்ஷன் வந்து நெறையா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு எது தேவையோ அத எடுத்துக்குவாங்க. அந்த மாரி தான். ஆனா, நாங்க 2 பேருமே வந்து 3 சட்னியுமே வச்சு இன்னைக்கு சாப்பிட்டோம். ஒயிட் சட்னி, ரெட் சட்னி அண்டு பொடி 3யும் வச்சு இன்னைக்கு சாப்பிட்டோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு மாரி ரிலாக்ஸ்டா, ஜாலியா இன்னைக்கு காலையில போன மாரி எனக்கு தோணுச்சு. எத்தன பேர் இந்த மாரி ஃபீல் பண்ணுவீங்க? வேலைக்கு போற பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளதான். இன்னைக்கு ஒரு நல்ல காலை பொழுது சூப்பரா போணுச்சு. மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.